பலமுறை பொத்தானை தட்டினாலும் மின்விசிறி இயங்கவில்லை. கைத்தொலைபேசியை மின்னூட்டம் செய்ய முடியவில்லை. இணைய சேவையும் இல்லை. மின்சாரம் தடைப்பட்டதை உணர்கிறோம். சரி, கொஞ்சம் தண்ணீரையாவது குடிக்கலாம் என பார்த்தால் தண்ணீர் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தண்ணீரும் மின்சாரமும் தடைப்படும் வாய்ப்பை பற்றி நம்மில் பலர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் அண்மையில் அத்தகைய பல சம்பவங்கள் இங்கு நிகழ்ந்துள்ளன. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புக்கிட் பாஞ்சாங் வட்டாரத்தில் தண்ணீர் மின்சார தடை ஏற்பட்டது. குளிக்க முடியவில்லை, சமையல் செய்ய தண்ணீர் இல்லை. சென்ட் ரீஜஸ் குடியிருப்பாளர்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பலர் கடைகளிலிருந்து தண்ணீரை வாங்க நேர்ந்தது. வட்டாரத்தில் இருந்த பொது தண்ணீர் குழாய்களையும் நாடினர். அங்கு ஏற்பட்ட தண்ணீர் தடைக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதே காரணம். மின்சாரம், தண்ணீர் இவை இரண்டுமே நமக்கு தினமும் தேவை. சிங்கப்பூரில் இவை இரண்டுமே நமக்கு தடையின்றி கிடைக்கின்றன. அதனால் இவற்றை பற்றி நாம் அதிகம் சிந்திப்பதில்லை. இந்த அத்தியாவசிய சேவைகள் தடைப்பட்டால் என்ன செய்வது? சமாளிக்க நாம் தயாரா? சிங்கப்பூரில் போதுமான நீர்வளங்கள் இல்லை. அதனால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள நாம் பல வழிகளை ஆராய்ந்து வருகிறோம். எனினும் அன்றிலிருந்து இன்று வரை தொடரும் ஒன்று தண்ணீர் பங்கீட்டு பயிற்சி. 1963 முன்னெப்போதும் இல்லாத வறட்சி சிங்கப்பூரில் ஏற்பட்டது. அதை சமாளிக்க 10 மாதங்களுக்கு தண்ணீர் பங்கீட்டு பயிற்சிகள் பரவலாக நடத்தப்பட்டன. வாரத்தில் 3 நாள்களுக்கு சுமார் 12 மணி நேரத்திற்கு தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. 1963 நினைக்கிறேன், 63 to 64 வரைக்கும். அப்போ தண்ணி அடைக்க போகிறாங்கன்னு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோவா ஞாபகம் இல்லை எனக்கு. கொடுத்தோன்னே ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் தண்ணி அடைச்சிட்டாங்க. காலையில் அடைச்சோன்னே நம்ம அதுக்கு முன்னே தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிட்டோம். வச்ச பிற்பாடு எங்கள்கிட்ட பாத்திரம் நிறையா இல்லாததுனால கொஞ்சம் குறவாக தான் பிடிச்சி வச்சோம். அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எங்கள் அக்கா வந்துட்டாங்க. எங்கள் அக்கா அவங்களோட குழந்தைங்களோட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சமைச்சு போட்டு எல்லாம் சாப்பிட்ட பிற்பாடு மணி 3-4 மணிக்கு தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனோன்னே இப்போ என்ன செய்கிறது? கழிவறைக்கெல்லாம் போக முடியல எங்களுக்கு. அதை சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு 7 மணி போல் தண்ணி வந்துச்சு. 7-8 மணி இருக்கும் தண்ணி வந்துச்சு. அந்த சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த மாதிரி இன்னுமே வரவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டோம். அதுவும் அந்த சமயத்தில் நீர்த்தேக்கம் ரொம்ப இல்லை. அந்த நீர்த்தேக்கம் குறவாக தான் இருந்துச்சு. அதனால தண்ணீர் பங்கீடு வச்சாங்க. தண்ணி அளவோடு பாவிச்சா பங்கீடு வராமல் பாதுகாத்துக்கலாம். சேஃப் வாட்டர் தண்ணீர் சேமிப்பு இயக்கம் 1995 நடத்தப்பட்டது. 6 நாள்கள், 30,000 வீடுகள். தினமும் இந்த வீடுகளுக்கு 14 மணி நேரம் தண்ணீர் கிடையாது. வானொலியில், தொலைக்காட்சியிலலாம் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வாட்டர் ரேஷனிங் செய்ய போகிறோம். அது வந்து ஒரு அனுபவம். அந்த டைமில் அது வந்து ஒரு அனுபவம். ஏன்னா பெரிய குடும்பமாக இருந்தால் நிறையா தண்ணி எடுத்து சேர்த்து வைக்கணும். ஏன்னா அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி வராதுன்னு சொன்னாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஹோல் டே. ஸோ வேலைக்கு போகிறவங்க அது வேறு விஷயம், ஆஃபீஸ் இஷ்யூஸ். வீட்டில் உள்ளவங்களுக்கு தண்ணி வேணும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா காலையிலேயே குளிக்கிறதுக்கு எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு மற்ற யூஸ் பண்ணுற தண்ணி, துணி துவைக்கிறதுக்கு தண்ணி, அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு, காஃபி எல்லாம் கலக்கிறது, அந்த ஹாட் வாட்டருக்கு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சோம். அது காலையில் ஒரு 8-9 o'clock ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் ஒரு 5-6 மணி வரைக்கும் அது ஒரு 6 மணி இருக்கும் திருப்பி அவங்க தண்ணி திறந்து விட்டது. ஸோ அது வந்து ஒரு அனுபவம். ஏன்னா நம்ம வந்து அது பழகினதில்லை. சிங்கப்பூரில் தண்ணி இல்லைன்னு வந்ததில்லை. ஆனால் அந்த ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வாஸ் லைக், இந்த மாதிரி நடந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், சில ஊரில் எப்படி மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நம்மளால் அனுபவிக்க தெரிஞ்சது அன்றைக்கி. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினமாக இது ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. அதையொட்டி இங்குள்ள பள்ளிகளிலும் தண்ணீர் பங்கீட்டு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. சரி ஆருத்ரா, உலக தண்ணீர் தினத்துக்கு வந்து பல நடவடிக்கைகள் வந்து இங்கே நடந்திருக்கு உங்கள் பள்ளியில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் பள்ளியில் அன்னைக்கு வந்து
கை கழுவுல இடத்துல இருக்கிற குழாய்களில் வர தண்ணியை நிறுத்திட்டு 3 பெரிய வாளியில் வந்து தண்ணியை நிரப்பி வச்சுருந்தாங்க. அந்த 3 பெரிய வாளிகளிலிருந்து ஒரு மாணவருக்கு ஒரு குவளை தண்ணி தான் விளங்கப்பட்டுச்சு. அதை வச்சு அந்த மாணவர் வந்து கையை கழுவிக்க வேண்டும். இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் எங்கள் உணவை வந்து உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திரையில் வந்து ஒரு காணொலியை காட்டினாங்க. அந்த காணொலி என்ன பற்றி இருந்துச்சுன்னா, எங்கள் பள்ளியில் இருக்க சில ஆசிரியரும் மாணவர்களும் எப்படி அவங்க வீட்டில் தண்ணியை சேமிக்கிறாங்கன்னு காமிச்சாங்க. அதுலேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். தண்ணீர் சேமிக்கிறோங்கிற அந்த முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? தண்ணீரை வந்து நம்ம இப்போ சேமித்தாதான் வரும் காலத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது போதுமான தண்ணி பயன்படுத்துறதுக்கு இருக்கும். அது இல்லாட்டி நம்மளுக்கு வந்து உயிர் வாழக்கூட முடியாது. அதனால தான் நம்ம இப்போவே தண்ணீரை சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை எப்படி வீட்லேயும் நடைமுறைப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? நான் கையை கழுவும் போது தண்ணீரை வந்து முழுசாக திறக்காமல் பாதியாக திறந்து வச்சு நான் கைகளை கழுவுவேன். இன்னொன்று, நான் பல் துவக்கும் போது ஒரு குவளையில் தண்ணியை பிடிச்சி வச்சு தான் பல் துவக்குவேன். இல்லையாட்டி நம்மளுக்கு அறியாமலே நம்ம நிறைய தண்ணியை பயன்படுத்திடுவோம். அதில் பாதி தண்ணி நம்ம வீணாக்கிடுவோம். அதனால நான் இப்படியெல்லாம் செய்வேன். வேர்ல்ட் வாட்டர் டே அன்னைக்கு பல நடவடிக்கைகள் செஞ்சுருக்கீங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று காட்டுறீங்களா? எங்கள் பள்ளியில் இருக்க க்ரீன் கவுன்சிலர்ஸ் வந்து அந்த 3 வாளிலே இருந்த தண்ணியை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு வரிசையாக நிற்கும் போது அவங்க குவளையில் எடுத்து எங்களுக்கு தண்ணியை கொடுத்து நாங்கள் அதை வச்சு சிங்கில் போய் கையை கழுவிக்கணும். சரி, இதுதான் அந்த தண்ணியா? ஆமாம். இந்த அளவு போதுமா உங்களுக்கு கை கழுவுறது? ஆமாம், போதும். நம்ம இந்த தண்ணியை வந்து கை கழுவுறதுக்கு ஒழுங்காக பயன்படுத்தினா நம்ம வீணாக்க தேவையில்லை. தண்ணீர் பங்கீட்டு பயிற்சிகள் தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு தற்காலிக தீர்வுதான். முறையான தண்ணீர் நிர்வாகம் மட்டுமே நீண்டகால தீர்வாக அமையும். சுமார் 440 மில்லியன் கேலன் தண்ணீர். சிங்கப்பூரில் தினமும் பயன்படுத்தப்படும் தண்ணீரின் அளவு அது 2065க்குள் அது 1 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எப்படி சமாளிப்பது? 4 நேஷனல் டேப்ஸ். சிங்கப்பூரின் முக்கிய நீர்வளங்கள் இப்படி பெயரிடப்பட்டுள்ளன. அதில் முதன்மையானது மலேசியாவிலிருந்து இறக்குமதியாகும் தண்ணீர். இது சிங்கப்பூரின் 40 விழுக்காட்டு நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. 1962ஆம் ஆண்டு செய்யப்பட்ட இந்த தண்ணீர் ஒப்பந்தம் இன்னும் 37 ஆண்டுகளில் காலாவதியாகும். நம்மால் இன்னும் எவ்வளவு தண்ணீரை சேமிக்க முடியும் என்பதுதான் கேள்வி. 2065இல் சிங்கப்பூரின் தண்ணீர் தேவை 1 மடங்கு கூடும். மற்ற 3 வளங்கள், அதாவது சுத்திகரிக்கப்படும் கடல் நீர், நீர்த்தேக்கங்களிலிருந்து கிடைக்கும் மழை நீர், நியூ வாட்டர், இவற்றுக்கான கட்டமைப்புகள் வலுவாக உள்ளன. இவற்றை வலுப்படுத்தும் முயற்சிகளும் தொடர்கின்றன. எனவே உள்கட்டமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் மக்கள் தயாராக இருக்கிறார்களா என்பது மற்றொரு கேள்வி. அது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை சார்ந்தது. PUB அமைப்பு ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கும் ஸ்மார்ட் மீட்டர் போன்ற கருவிகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். தினமும் எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துகிறோம் என்பதிலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். தண்ணீர் விநியோகம் தடைப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம். மின்சாரம் தடைப்பட்டால் ஜூன் 1 சைனா டவுன் வட்டாரம். இங்கு மின்சார தடை. போக்குவரத்து மின்விளக்குகள் சில வேலை செய்யவில்லை. சுற்றியிருந்த கட்டடங்களும் இருளில் மூழ்கின. இது மீண்டும் நடந்தால் என்ன செய்வது? மக்களை கேட்போம். கரண்ட் கட் பண்ணால் நம்ம கொஞ்சம் பதறுவோம். பதறுவோம். அது என்ன எப்படி சமாளிக்கிறது கொஞ்சம் பயப்படுவோம். இதை தவிர்க்க முடியாது. இதோட போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபோன் பேச முடியாது, அப்புறம் வீட்டில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. கஷ்டம்தான் ரொம்ப. அதெல்லாம் இல்லாமல் யோசிக்க முடியலையே. அதெல்லாம் இல்லாமல் 1960 நடந்திருக்கு. அப்புறம் ஸ்கூல் படிச்சிருந்தேன், பரிச்சை டைம். அப்போ பிரைமரி 6 அண்ட் அப்போ PSLE. அப்புறம் விளக்கெல்லாம் இது. அப்புறம் அப்போ வீட்டில் இது இருந்துச்சு, ஒரு மாதிரி எண்ணெய் ஊற்றுவாங்களே, அதில் வச்சு அதை வச்சு நான் பரீட்சைக்கு படிச்சிருந்தேன். இப்படி சமாளித்தோம்னா பவர் கார்டு பவர் கார்டு பண்ணல நம்ம வீட்டில் கேண்டில் வச்சுருப்போம். இது வி கீப்
கைண்ட் சார்ஜர் பேட்டரி ஒன் த லைட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இன்கேஸ் அது இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்குவோம் until the power cut. அந்த டைம்லலாம் அந்த மாதிரி வசதி கிடையாது. நம்ம இதுக்கிற வச்சு இது பண்ணிக்கிட்டோம். அப்பா ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, பாட்டி இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, 2 தம்பி, அது சமாளிச்சிட்டோம். எப்படி இருந்தாலும் அதை மூத்த பிள்ளை வீட்டுக்கு சமாளிச்சிட்டோம். ஃபோன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த லைஃப். முதல்ல என்னென்னா கரண்ட் இல்லைன்னா அந்த இன்டர்நெட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். யூடியூப்பு மற்ற ஃபேஸ்புக்கு எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலை போயிடும். டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி தான் லைஃப் போயிடும். அதனால் கரண்ட்டும் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது லைஃப்பில். பிளானிங் வச்சுருக்கணும். இது நடந்தாக்க என்ன செய்யணும் இன்னும் வீட்டில் வந்து மேபி கேண்டில்ஸ் இன்னும் வச்சுக்கலாம், மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சுக்கணும். only for few hours தான் செய்ய முடியும். long hours definitely cannot be. அது சான்ஸ் இல்லை. I don't think so we can able to manage for whole day. அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க முடியாது. உண்மை தானேப்பா? தேங்க்யூ. மக்களுடைய கருத்துக்களை கேட்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, இணைய சேவை. இதையே நாம் அதிகம் நம்பி இருக்கிறோம். மின்சார தடை ஏற்பட்டால் இணைய சேவையும் தடைப்படும். குறுஞ்செய்தி, மின்னஞ்சல், மின் வணிகம், ரொக்கமில்லா பரிவர்த்தனைகள் இவற்றை நாம் பயன்படுத்த முடியாது. சிங்கப்பூரின் 95 விழுக்காட்டு மின்சாரம் இயற்கை எரிவாயுவிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அதை மலேசியா, இந்தோனேசியா போன்ற அண்டை நாடுகளிலிருந்து வாங்குகிறோம். நேச்சுரல் கேஸ் இப்போதுக்கு வந்து நம்மளோட மெஜாரிட்டி சோர்ஸாக இருக்குது. சிங்கப்பூர்லேயே வந்து நம்ம வந்து சோலார் எனர்ஜி இருக்குது, ரைட்? சோலார் எனர்ஜி ஒரு மேபி 2 gigawatt மேக்ஸிமம் நம்ம போக முடியும். ஸோ இந்த சோலார் எனர்ஜியும் வந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட் எனர்ஜி பவர் பிளான்ஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் வேஸ்ட்டு, டொமெஸ்டிக் வேஸ்ட் இதை வந்து பேர்ன் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து நம்மளோட இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஆப்ஷன். நம்ம மின்சார தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேறு எந்தெந்த வழிகளை நாடுறோம்? ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நம்ம வந்து நேச்சுரல் கேஸ்லேருந்து டிபெண்டன்சி குறைக்க போகிறோம். கண்டிப்பாக மெஜாரிட்டி வந்து ஸ்டில் நேச்சுரல் கேஸாக இருக்கும். பட் 30% வந்து பை 2035 வந்து நம்ம வந்து we are going towards இம்போர்ட்ஸ். அதாவது வேறு நாட்டில் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபியூல் தானே இம்போர்ட் பண்ணுறோம். ஃபியூச்சர் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை இம்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லாஸ்ட் ஐ திங்க் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ago வந்து வியட்நாம், கம்போடியா ப்ளஸ் இந்தோனேஷியாவிலேருந்து சப்சி கேபிள் மூலயமா எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். பை 2035 ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் அவர் நீட்ஸ் அந்த டைமில். பவர் கிரிட் எனும் மின்சார கட்டமைப்பு. மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இந்த கட்டமைப்பு மூலமே நமக்கு கிடைக்கிறது. மின்சார கட்டமைப்பில் ஊடுருவலோ தாக்குதலோ நேர்ந்தால் நீங்கள் பார்த்தீங்களா, முன்ன வந்து நம்மளோட பவர் சிஸ்டம் வந்து ரொம்ப அப்செக்யூராக இருந்துச்சு. அதாவது யாருக்கும் தெரியாது, இல்லை அது உள்ளே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபிசிக்கல் செக்யூரிட்டி நிறையா இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்களா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரி வரதுனால, டிஜிட்டலைசேஷனால் நம்ம வந்து அது ஓப்பன் அப் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஊடுருவதற்கான வழிகள் வந்து நிறையா இருக்குது. இந்தமாரி விஷயங்கள் வந்து வேறு நாட்டில் கூட நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 வந்து ஈரானியன் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2014 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில், 2015 வந்து யுக்ரைனில், இந்தமாரி நிறைய நாட்டில் வந்து இந்தமாரி நடந்திருக்கு. ஸோ வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சிங்கப்பூர் அதன் முதல் இணைய பாதுகாப்பு பயிற்சியை ஈராண்டுகளுக்கு முன் நடத்தியது. 17 நிறுவனங்களின் 100க்கும் மேற்பட்டோர் அதில் கலந்து கொண்டனர். இணைய தாக்குதல்களிலிருந்து முக்கியமான உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான திறன். இதை நம் உள்ளூர் மக்கள் பெற்றிருப்பதை உறுதி செய்வது பயிற்சியின் நோக்கம். தண்ணீர், மின்சார விநியோகம் இவை தடைபடாமல் இருப்பதற்கு தேசிய அளவில் பல முயற்சிகள். ஆனால் அது மட்டும் போதுமா? நீடித்த நிலைத்தன்மையிலும் கவனம் தேவையா? அதற்கு நாம் அனைவரும் எப்படி பங்காற்றலாம்? போதுமான தண்ணீர், மின்சாரம் இவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் அவசியம். அதற்கு கை கொடுக்க அறிமுகம் செய்யப்பட்டது கிரீன் டவுன்ஸ் திட்டம். குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தவும் மழை நீரை மறுசுழற்சி செய்யவும் திட்டம் மக்களை ஊக்குவிக்கிறது.
வீடமைப்பு வளர்ச்சிக் கழக அடுக்குமாடி வீடுகளின் கூரைகள். இங்கு மழைநீர் சேகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. பின்னர் அதே வீடுகளின் தண்ணீர் தொட்டிகளில் அது நிரப்பப்படுகிறது. மின்தூக்கிகளில் பொருத்தப்படும் எலிவேட்டர் எனர்ஜி ரீஜெனரேஷன் சிஸ்டம். இது மின்தூக்கிகளின் அசைவிலிருந்து உருவாகும் சக்தியை கொண்டு விளக்குகள், காற்றோட்ட கருவிகளை இயக்குகிறது. தண்ணீரையும் மின்சாரத்தையும் வீட்டிலும் சேமிக்க உதவுகிறது ரிடியூஸ் அட் நார்த் வெஸ்ட் திட்டம். வடமேற்கு சமூக மேம்பாட்டு மன்றத்தின் முயற்சி இது. ரெடியூஸ் அட் நார்த் வெஸ்ட் இந்த திட்டத்தை பற்றி எப்படி தெரிய வந்தது, எப்படி கலந்துக்கணும்னு முடிவு பண்ணீங்க? ரெடியூஸ் அட் நார்த் வெஸ்ட் சிடிசி போஸ்டர் கீழே வாய்ட் டெக்கில் போட்டிருந்தாங்க நோட்டீஸ் போர்டில். ஸோ அதை ஒரு நாள் நைட் நாங்கள் சும்மா வாக் போகும்போது பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகே நம்ம இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம், நமக்கு கிடைச்சதுனா கிடைக்கட்டும், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம். ஃபார்ம் இருந்தது, ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு வி அப்ளை. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் கேஸ் வந்து ஒரு 4 months பீரியட் ஆஃப் டைமில் 5 to 6% நாங்கள் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஈச் ஃபார் எலக்ட்ரிசிட்டிக்கு $50, கேஸ்க்கு 50 அண்ட் வாட்டருக்கு 50 கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. நாங்கள் 3க்குமே அப்ளை பண்ணியிருந்தோம். சரி, 5 விழுக்காட்டை வந்து வெற்றிகரமாக நீங்கள் வந்து குறைச்சிட்டிங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க? அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் லாஸ்ட் மந்த் அக்டோபரில் வந்து அப்ளை பண்ணோம். அக்டோபர் மந்தோட பில்லு வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான். ஸோ நெக்ஸ்ட்டு ஜானோட பில்லை வந்து திருப்பியும் அவங்க வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அக்டோபர் டு நவம்பர் ஜான் பில்லை வந்து கம்பேர் பண்ணிவிட்டு அந்த பீரியட் ஆஃப் டைம் 4 months பீரியட் ஆஃப் டைமில் 5% அண்ட் அபவ் வந்து ரெடியூஸ் ஆயிருந்தது அப்படின்னா வி ஆர் எலிஜிபிள் டு ஃபார் தட் வவுச்சர். 5 விழுக்காட்டை குறைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இதை எப்படி வந்து நீங்கள் சாத்தியப்படுத்துனீங்க? என்னென்ன வழிகள் நீங்கள் கையாண்டீங்க? நிறையா சின்ன விஷயங்கள் நாங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தோம். தண்ணியில் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டியில் ஆகட்டும், ஏசி யூஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோம், எனர்ஜி சேவ் பண்ணோம், என்விரான்மெண்ட்க்கு பொல்யூஷன் கம்மி பண்ணோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இதில் இருந்தோம். பொண்ணு வந்து பெருசாக அதில் சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன போட வேண்டாம்னு சொல்கிறீங்க, தண்ணி திருப்ப வேண்டாங்கிறீங்க, ஆஃப் பண்ணாமல் தான் இருந்தா. ஒருக்காவும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்தேன்னா லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு வா, ஆன் பண்ணிட்டு வராத, எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸ்கூல்லையும் அவளுக்கு நிறையா அதை பற்றின அவேர்னஸ் இருந்துச்சு. ஸ்கூலில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு, அவளோட லெசன்ஸ்லேயும் இருந்துச்சு, சோஷியல் லெசன்ஸ்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி ஒரு ப்ராக்டிஸ்க்கு வந்துச்சு. இப்போ 4 months நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். அக்டோபர் டு ஜான் வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். இப்போ அதுவே எங்களுக்கு ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு, லைஃப் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் செஞ்ச ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை வந்து காட்ட முடியுமா? வாங்க காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நார்மலாக தண்ணி லெவல் இப்படி இருக்கும். இந்த வேல்வ் வந்து இதுதான், இட்ஸ் நார்மல். இப்படி டேப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வரும் திறக்கும் போது. நாங்கள் என்ன பண்ணோம்னா இதை வந்து கம்மி பண்ணிட்டோம். இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இன்லெட் வேல்வில் வந்துட்டு கம்மி பண்ணி இப்போது திறக்கும் போது இவ்வளோ தான் வரும். மினிமம் இவ்வளோ இதுதான் மினிமம். ஸோ இந்த லெவலுக்கு வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் தண்ணி இவ்வளோ தான். தண்ணி குடிங்க. ரொம்ப நன்றி. சரி, தண்ணீரை சேமிக்கிற வழிகள்லாம் சொன்னீங்க. மின்சாரத்தை எப்படி சேமிச்சிங்க? மின்சாரம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஏசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல நைட்டு மெயினாக ஏசி போடுவோம். பொண்ணு இருக்கிறதுனால அவள் வந்து ஏசி கேட்பா. ஏசி ஃபுல் ஓரளவுக்கு பாதி ராத்திரி வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம், குளிருது சில்லுன்னு இருக்குது அப்படின்னா. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன யோசித்தோன்னா ஆட்டோ ஆஃப் மோடு போகலாம். ஜஸ்ட் ஒரு 1 hour மட்டும் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். 1 hourக்கு அப்புறம் ஜஸ்ட் ரூம் கூல் ஆனதுக்கப்புறம் ஃபேன் அதுக்கப்புறம் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த சில்னஸ் ரூமில் வந்து ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே பழகிருச்சு. இனிஷியலாக கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, கஷ்டமாக இருந்தது ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் அது போக போக பார்த்திங்கன்னா அதுவே பழக்கமாயிடுச்சு. இப்போ 4 மாதம் 5 மாதமாக அதே பழகிட்டு இருக்கோம். இப்போ அது செட் ஆகிடுச்சு. இந்த திட்டத்துக்காக நீங்கள் வந்து சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தீங்க வீட்டில், அதில் நல்ல வெற்றியும் கண்டீங்க. ஆனால் வந்து இந்த 4 மாதத்துக்கு பிறகு வேறு ஏதாச்சும் வந்து நிரந்தர ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கா உங்கள் வீட்டில்? கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த பில்லு பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் வந்து அக்டோபரில் கட்டின பில்லுக்கும் இப்போது 4 மாதம் கழித்து நாங்கள் கட்டின தொகைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டில்.
300 வெள்ளி மதிப்புள்ள கிளைமேட் வவுச்சர்ஸ் எனப்படும் பருவநிலை பற்றுச்சீட்டுகள். கழக வீடுகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இது இம்மாதம் வழங்கப்பட்டது. குளிர்சாதன பெட்டி, சலவை இயந்திரம் போன்ற 10 விதமான பொருள்களை வாங்க அவற்றை பயன்படுத்தலாம். ஆனால் மின்சாரத்தையும் தண்ணீரையும் மிச்சப்படுத்தும் சாதனங்களாக இருக்க வேண்டும். எக்ஸசைஸ் SG ரெடி முழுமை தற்காப்பின் 40ஆம் ஆண்டை முன்னிட்டு நடத்தப்பட்ட பயிற்சி. எஸ்பிளனேட் உள்ளரங்கு, சன்டெக் சிட்டி கடை தொகுதி, 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், பள்ளிகள். இங்கெல்லாம் தண்ணீர், மின்சாரம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டது. அரசாங்க அமைப்புகள், தொழில்கள், சமூக அமைப்புகள் என அனைத்து தரப்பினரும் கைகோர்த்து செயல்பட்டனர். இக்கட்டான சூழலை சமாளிக்கும் திறன்களை பெற்றுக்கொள்ள அந்த பயிற்சி உதவியது. தண்ணீர், மின்சார தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. எனினும் சிங்கப்பூரிலும் இத்தகைய அத்தியாவசிய சேவைகள் தடைப்படலாம் என்பதை நாம் உணர்ந்திருப்பது அவசியம். அதை சமாளிக்க மனவலிமை கொண்டிருப்பதோடு தயார் நிலையிலும் இருக்க வேண்டும். நான் சரளா, இது எதிரொலி.